அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, அந்த லாஸ்ட் ஹவுஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. கார் எடுத்துகிட்டு போய் வீட்டை வந்து பார்க் பண்ணுறாரு. பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் ஒய்ஃபு குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எங்களை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்றேன். கிறிஸ்மஸ் ட்ரீயா? சரி வாங்க எல்லோரும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிளம்பி ரெடியாகி போய் கதை திறக்காங்க. அவங்களால திறக்க முடியல. அடுத்து ஒய்ஃபும் கிளம்பி வராங்க. அடுத்து ஹஸ்பண்டும் கிளம்பி போய் வந்து கதை திறக்க பார்க்குறாங்க. கதை வந்து திறக்க முடியல. அப்போ அந்த ஊரில் வந்து செம்மையாக வந்து மழை பெய்யுது. செம்மையான கதை எல்லா ஜன்னலையும் வந்து திறக்க போகிறாங்க. ஜன்னலும் திறக்க முடியல. மேலே பேஸ்மெண்ட்டை வந்து திறக்கிறாங்க. அதுவும் திறக்க முடியல. அண்டர் கிரவுண்ட் இதை திறக்கிறாங்க. எதுவுமே வந்து திறக்க முடியல. வெளியே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து தெரிய வருது இவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸுக்கும் வந்து இதே நிலமை தான் சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்து விசாரிக்காங்க. இன்னும் எவ்வளோ பேருக்கு இது மாதிரி நிலமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த 3 தெரு வரைக்கும் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால வெளியே போக முடியும்னு வந்து தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க டெய்லி வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க வெளியே வந்து போக முடியல. ஆனால் வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சுற்றி உள்ள நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து குறைய ஆரம்பிக்குது. அவங்க வந்து பட்னியில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து மழையில் வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அவளை வந்து தூக்கிட்டு போயிடுது. இதை வீட்டோட எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் மழை வந்தால் வந்து விண்டோ ஸ்க்ரீனு டோர் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து போட்டுடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்படி அந்த 3 மாதம் வந்து இது 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து சாப்பாடு வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து மழை பெஞ்சனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மேலோட சிமினி இருக்கும்ல, வீட்டோட நெருப்புலாம் வந்து புகையிடம் போகிறதுக்கு அது வந்து லைட்டாக வந்து உடஞ்ச மாதிரி வந்து இருக்குது. உடனே வந்து அந்த வீட்டோட அந்த குட்டி குழந்தை வந்து மேலே அனுப்பி வந்து அந்த சிமினியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி வந்து பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அவளை போய் பண்ணிட்டு வந்துடுறான். வீட்டில் எல்லாமே வந்து சாப்பாடெலாம் வந்து முடிஞ்ச பண்ணனால என்ன பண்ணாங்கன்னா வந்து இங்கே வெளியே வந்து மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி ஏறி பிடிக்கிற மாதிரி மிருகங்கள்லாம் பிடிச்சி வந்து அதையே வந்து டெய்லி வந்து வறுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் நம்ம வந்து கீழே வந்து மண் இருக்குல்ல, மண்ணில் வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விவசாயம் பண்ணி வந்து நல்லா வந்து செடியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்படியே வந்து ஒரு 8 வருஷம் வந்து போயிடுது. போனதுக்கப்புறம் வந்து இந்த தடவை வந்து என்னென்னா வந்து அந்த மிருகம் வந்து சுற்றி உள்ள மொத்த ஊரையும் வந்து அடிச்சது. இவங்க வீடு மட்டும்தான் வந்து தனியாக வந்து இருக்குது. என்னென்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, விளையாடுறது, வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க 4 பேர் வந்து இருக்கிறது வந்து ஆரம்பித்தாங்க. இப்படியே இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து அந்த விசித்திர ஜந்து வந்து மழை பெய்யறப்ப வந்து கதவை திறந்துட்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்து வருது. வந்து இவங்கள வந்து தேடுது. இவங்க 4 பேர் வந்து வேறு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து வெளியே போகும்போது கதவை லைட்டாக சாத்துறப்போ வந்து இவங்க பையன் போய் வந்து திறக்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து தடுத்துடுறாரு. அப்போ வந்து கதை வந்து முடியிறது. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு அணிலை வந்து பிடிக்கிறாங்க. அணிலை பிடிக்கும்போது வந்து அந்த வீட்டில் உள்ள அந்த பொண்ணை வந்து கிடச்சிருது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து செப்டிக் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் வந்து ஆன்டிபயோட்டிக் வேணும்னு வந்து தேவைப்படுறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பல வந்து ஒருத்தர் டாக்டர் வந்து இருந்திருப்பார். அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வழியாக ட்ரைனேஜ் வழியாக வந்து உங்கள் ஒய்ஃப் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒய்ஃபும் கிளம்பி வந்து அந்த வீட்டை போய் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துருவாங்க. ஆனால் வந்து அந்த மிருகம் வந்து பின்னாடியே வந்து துரத்த ஆரம்பிச்சிடும். உடனே வந்து அவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்து எப்படி வந்து ஆன்டிபயோட்டிக் கொண்டாந்து வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்து வந்து காப்பாற்றிடுவாங்க. இப்படியே வந்து லைஃப் போயிட்டுருக்கு. வந்து இவங்க அப்பா வந்து ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ணுறதுனால வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ஏன் வந்து அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம், நம்ம ஏன் அதை எடுத்து போராடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. உடனே வந்து 4 பேரை வந்து அதை எடுத்து போராட பண்ணி அதை எப்படியா வந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே வந்து வீட்டில் எல்லாம் கதை வந்துட்டு வந்து அதுக்கு எடுத்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிச்சுட்டு எப்படியோ வந்து எல்லாருக்கும் வந்து அடிப்படுது. அவங்க கடைசியாக அவங்க அப்பா வந்து அதை பிடிச்சி கொள்ளலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவரோட பொண்ணு வந்து சொல்லுது, வேணாம்ப்பா இதை கொண்டுட்டா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை உயிரோடையே வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து கருணையில் வந்து அந்த ஜந்துவை வந்து உயிரோடையே வந்து விட சொன்னோடனே வந்து கதை வந்து திறந்துடும். இவங்களும் வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே வந்து இவங்கள சுற்றி வந்து ஒரு 10 ஜந்து வந்து ரவுண்டப் பண்ணிடுது. ரவுண்டப் பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து நெருங்கி வருது. அப்போ இவங்க வீட்டுக்குள்ளே உயிரோட விட்ட அந்த ஜந்து வந்து வெளியே வந்து அந்த ஜந்து வந்து பார்த்து சொல்லுது, இவங்க வந்து என் உயிரை கொள்ளாமல் வந்து என்னை உயிரோட விட்டாங்க, அதனால் இவங்களையும் வந்து உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜந்தும் வந்து இவங்கள விட்டுட்டு வந்து பறந்து போயிடுது. உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நாங்கள் ஒரு கப்பல் வந்து நின்றுட்டுருக்கோம், போட்டு. அதை வந்து இவங்க மொத்தமாக ஏறி வந்து வேறு எங்கேயாவது மக்கள் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நடமாற இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.